இல்ல கஸ்தூரி அரசியல் பேசுவதில் தப்பில்லை. ஆனால் இந்திய தேசத்தை துண்டாடுகிற வகையில் பேசுவதுதான் நான் தவறு என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இவர்கள் யாரை குறிவைத்து தாக்குகிறார்கள்? ஒரு பாரத பிரதமராக இருக்கிறவர், பறைசாற்றுகிற அளவிற்கு பதவியை வைத்துக் கொண்டிருக்கிற நரேந்திர மோடி கும்பல் நாசகார திட்டத்தை உருவாக்கி இந்த நாட்டை சூறையாடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றே நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். தாக்கப்படுகிற ஒரு விஷயங்கள் சிறுபான்மை மற்றும் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய இதர சமூகத்தினரை, மலைவாழ் மக்களையும் இவர்கள் குறிவைத்து அடித்து நொறுக்குகிற வேலையைத்தான் நரேந்திர மோடி அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஆதரவாக அந்த குஷ்பு அல்லது கஸ்தூரி போன்றவர்கள் பேசுவார்களா? இவர்கள் எதை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நாசகர சக்திக்கு கை கொடுப்பதிலேயே கைவந்த கலையாக பேசிக் கொண்டிருக்கிற கஸ்தூரி போன்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழி என்ன இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். கஸ்தூரி யார்? இந்த தேசத்தில் என்ன பிதாமகனின் பேத்தியா? என்ன யோக்கியது இருக்கிறது கஸ்தூரிக்கெல்லாம்? பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய உணர்வாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இப்போ சமீபத்துல ஒரு நேர்காணல் ஒண்ணு வெளியில வந்தது. அதாவது நடிகை கஸ்தூரி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நேர்காணல் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நேர்காணல்ல ஒட்டுமொத்தமா பேசப்படுறது என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டை வைத்துதான் அந்த நேர்காணல் நடக்குது. அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற நிலப்பரப்பெல்லாம் பங்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதாக பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்துல பேசினதை வச்சுதான் அந்த நேர்காணல் நடக்குது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறவங்க கிட்ட புடுங்கியா கொடுப்பீங்க, அது எப்படி தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த உரையாடல் அப்படியே ரிசர்வேஷனுக்குள்ள வருது. அப்படி வரும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற ஜமீன்தார்களுக்கெல்லாம் எதுக்கு இது இன்னும் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, ஓபிசி ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அதாவது ஓசியில இருக்கிற ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில இருக்கிற இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அந்த ரிசர்வேஷன் இருக்கலாம். ஆனா ஓபிசிக்கு கொடுக்கப்படுற அந்த ரிசர்வேஷன் தேவையில்லை. அவங்க எல்லாம் எப்பயோ வளர்ந்துட்டாங்க. 70% மேல அதுல எல்லாருமே ஜமீன்தார்களா தான் இருக்காங்க. ஆனா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல அதிக பேர் ஏழையா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை பேசுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மறுவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலி எறும்போ இரவுணக்கு என்று ஒரு தமிழிசை புலவன் கல்லல் மாநகரில் இருந்து திருப்பத்தூர் மாநகரம் நோக்கி அடர்ந்த வனப்பகுதிக்குள் வந்து கொண்டிருக்கிற போது ஓனா சிறுவயலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு கொண்டிருந்த சின்னமருது அவன் பிரதேசத்தில் தாலி அறுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட போது கொதித்தெழுந்த சின்னமருது தன்னுடைய ஓனா சிறுவயல் அரண்மனைக்கு வரவழைத்து அந்த தமிழிசை புலவனுக்கு 8 பவன் நகையை கொடுத்து அழகு பார்த்த அற்புத பேராற்றல் மிகுந்த பெருமன் நம்முடைய தாய் நிலமாம் தமிழ்மண். கயவர்கள் அறுத்த தாலிக்கே கைகூப்பி வணங்கி அந்த புலவனை இறைவன நினைத்து வணங்கிய பெருமகன் சின்னமருது. தாலிக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற பெண்களுக்கு கட்டுப்பாடான ஒரு வாழ்வியல் விடயத்தை பறைசாற்றுவதற்கு அணிகலனாய் அணியப்பட்ட தாலியை இன்றைக்கு பறிப்பதற்கான கும்பலாகத்தான் பாரதிய ஜனதா மற்றும் RSS கும்பல் இன்றைக்கு வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறது. பார்ப்பனிய சமூகத்தை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆரிய பார்ப்பனருடைய வரலாற்று வழி என்னவென்றால் அது அனைவருக்கும் தெரிந்த விடயம். நடிகை கஸ்தூரி நடிக்க வந்தவர் மட்டுமே. சமூகத்தில் அவருக்கான பங்களிப்பு என்ன இருக்கிறது என்பதை முகில் கேட்க விரும்புகிறேன். இதுவரை கஸ்தூரி இந்த தேசத்திற்கு செய்த தியாகம் என்ன? கஸ்தூரி யார்? தமிழினத்துக்கு சொந்தக்காரியா? தமிழருடைய வாழ்வியலில் இரண்டர கலந்தவரா? அவர் பேசுகிறார் வெண்மணி நிகழ்வில் தீ வைத்து கொளுத்தப்பட்டது யார் என்று. அதுதான் சனாதன தர்மம். சனாதனம் எங்கெல்லாம் தலை தோங்குகிறதோ அங்கெல்லாம் பார்ப்பனியம் தலை தோங்குவதாகத்தான் அர்த்தம். அதை கஸ்தூரி புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல அவங்க அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அவங்க அந்த கீழ்வெண்மணியை கோடிட்டு காட்டுறதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கேக்குறீங்க, ஆனா அந்த ஓபிசி தான் இங்க தலித்தை சாவடிச்சாங்க, அவங்க ஆண்ட பரம்பரையா தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விடலாமா? அந்த ஓபிசி சமூகம் என்று சொல்லக்கூடியவை பார்ப்பனிய தத்துவத்தை ஏற்காத நான், பார்ப்பான் சொல்லி வைத்த சாதியையும் ஏற்க மறுக்கிற நான்,
ஏன் இவர்கள் ஓபிசி பிசி என்று இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு களத்திலே இறங்குகிறார்கள் என்றால் தனக்கான இடஒதுக்கீடும் தனக்கான இடமும் பறிபோகிறது என்கிற பதற்றத்தில் தான் கஸ்தூரி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு கதறுகிற சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நரேந்திர மோடி என்கிற ஒரு சூத்திரர் இன்றைக்கு ஆரிய பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக இயங்குகிறார் என்றால் அவர் பெண்களுடைய தாலி அறுப்பதற்கு அந்த தாலியை அறுத்து பல கயவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று பாடுகிறார். நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி எத்தனையாவது பிள்ளை அவருக்கு? அவர் குடும்பத்தில் எத்தனையாவது மகன்? அப்ப இந்த தாலியை அறுத்து நரேந்திர மோடி குடும்பத்திற்கு கொடுத்து விட முடியுமா? ஒரு பாரத பிரதமராக இருக்கிறவர், இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய தலைமை பண்பில் உள்ளவர், இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய பண்பாளர் என்று பறைசாற்றுகிற அளவிற்கு பதவியை வைத்துக் கொண்டிருக்கிற நரேந்திர மோடி கும்பல் நாசகார திட்டத்தை உருவாக்கி இந்த நாட்டை சூறையாடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றே நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். இன்னொன்றையும் நான் பல காணொலிகளில் நான் பேசியிருக்கிறேன் இந்த விடயத்தை. நரேந்திர மோடி என்கிற இந்த நாசகார சக்தி இந்த நாட்டை இன்னும் 10 ஆண்டுகள் ஆழ்வார்களே ஆனால் தமிழ் தேசியத்தை தானாகவே அமைத்து விட்டு தந்து விட்டு போய் விடுவார்கள் என்கிற பெருமையும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு துளி ரத்தமும் இல்லாமல், யுத்தமும் இல்லாமல், எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு தனி தாயகத்தை வென்றெடுப்பதற்கு இவர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் இந்திய தேசத்தை ஆழ்வார்களே ஆனால் ஒவ்வொரு தனி தேசிய இனங்களும் தனி நாடாக உருவாக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதைத்தான் நான் பெரிதும் விரும்புகிறேன். நரேந்திர மோடி ஆனால் இந்தியா என்கிற ஒரு பண்பட்ட நாட்டிற்குள் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆகையால் இந்தியா என்கிற ஒரு தத்துவத்தை விலகி போக என்னால் செல்ல முடியவில்லை என்றாலும் கூட இவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிற ஒரு விஷயங்கள், சிறுபான்மை மற்றும் செட்டில்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய இதர சமூகத்தினரை, மலைவாழ் மக்களையும் இவர்கள் குறிவைத்து அடித்து நொறுக்குகிற வேலையைத்தான் நரேந்திர மோடி அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஆதரவாக அந்த குஷ்பு அல்லது கஸ்தூரி போன்றவர்கள் பேசுவார்களா? இவர்கள் எதை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நாசகர சக்திக்கு கை கொடுப்பதிலேயே கைவந்த கலையாக பேசிக் கொண்டிருக்கிற கஸ்தூரி போன்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழி என்ன இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். கஸ்தூரி யார்? இந்த தேசத்தில் என்ன பிதாமகனின் பேத்தியா? இல்லை இந்த தேசத்தை கட்டமைக்கக்கூடிய வகையில் போராடக்கூடிய போராளி தலைவர்கள் வாழ்ந்த புண்ணிய தேசத்தினுடைய புதல்வியா? என்ன யோக்கியதை இருக்கிறது கஸ்தூரிக்கெல்லாம்? ஓபிசி நான் கஸ்தூரி அரசியல் பேச வேணாம் சொல்லவில்லை. இல்ல கஸ்தூரி அரசியல் பேசுவதில் தப்பில்லை. ஆனால் இந்திய தேசத்தை துண்டாடுகிற வகையில் பேசுவதுதான் நான் தவறு என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இவர்கள் யாரை குறிவைத்து தாக்குகிறார்கள்? கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவர் வெண்மணியை கொளுத்தினார் என்றால் நாயுடு என்கிற பட்டத்தை சேர்த்தது யார்? கோபாலகிருஷ்ண நாயுடுவை அச்சாணி கும்பத்தில் வைத்தது யார்? நான் கேட்கிறேன். மன்னர்கள் பரம்பரையில் இவர்கள் குண்டி கழுவியவர்கள் என்றே குற்றஞ்சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பார்ப்பன சமூகம் யாருக்கு அடிமையாக இருந்தார்கள்? மூளையை பயன்படுத்தி அந்த மன்னர்களுடைய வருடிகளாக வாழ்ந்தவர்கள். இன்னும் பச்சையாக சொல்ல போனால் மன்னர்களுக்கு பெண்களை தாரை வார்த்தவர்கள் இவர்கள். நான் சொல்லவில்லை, வரலாறு சொல்லுகிறது. ஆக இவர்கள் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு பார்த்தோமேனால் இழிவானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தவர்கள். நிலங்களை அபகரித்துக் கொண்டார்கள் மன்னரிடத்திலே. நாம் பார்க்கிறோம், சோழ சாம்ராஜ்யத்தில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புகளை தன் கையே வைத்துக் கொண்டு ஒருவேளை அந்த உழவு தொழிலுக்குள் இவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டதுண்டா? வயக்காடுகளில் நடவுண்டதுண்டா? வயக்காடுகளில் களை பறித்ததுண்டா? வயக்காடுகளில் ஆடு மாடு மேய்த்ததுண்டா? வயக்காடுகளில் இவர்கள் களை எடுத்ததுண்டா? ஆனால் இவர்கள் களை எடுப்பது எங்கே என்றால் மக்களை களை எடுப்பதிலே குறியாக இருக்கிறார்கள். இந்த ஆயிரக்கணக்கான சொத்துக்கள் இவர்களுக்கு எப்படி வந்தது? ஒரு உடல் உழைப்பும் இல்லாமல், வேர்வை சிந்தாமல், யாருக்கும் அடிபணியாமல், யாரிடமும் போய் அடிமை வேலை செய்யாமல் இவர்களுக்கு இத்தனை 1000 ஏக்கர் நிலப்பரப்பு எப்படி வந்தது? ஆக மன்னர்களுடைய அடிவருடிகளாக, மன்னர்களுக்கு வப்பாட்டிகளாக விளங்கியவர்கள் குடும்பம் தான் இன்றைக்கு சோழ மண்டலத்தில் மிகப்பெரிய நிலக்கிழார்களாக இருக்கிறார்கள். இதற்கு கஸ்தூரி பதில் சொல்ல விரும்புவாரா? எப்படி வயலுக்குள் வேர்வை சிந்தாதவன் எப்படி வசதியாக இருக்கிறான்? எப்படி இவர்களால் முடிந்தது? ஆனால் ஆண்டாண்டு காலமாய் வயலுக்குள்ளும் காவாய்க்குள்ளும் இன்னும் சொல்ல போனால் கண்மாய்க்குள்ளும் வாழ்க்கை நடத்துகிற எளிய மக்கள் இன்றும் ஏழைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அதை பற்றி இவர்கள் என்றைக்காவது பேசி இருக்கிறார்களா? இன்றைக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை என்று வந்ததற்கு பிறகு இவர்கள் கதறுகிறார்களே. நான் கேட்கிறேன், 69% இடஒதுக்கீட்டை இந்த மண்ணிலே இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்றால் மீதம் 31% இடஒதுக்கீடை இவர்கள் மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, காந்தியை கொன்ற கோட்சே கும்பல் இவர்கள், ராஜீவ் காந்தியை கொன்ற கோட்சே கும்பல் இவர்கள். நீங்கள் எதிர்கேள்வி கேட்கலாம், ராஜீவ் காந்தியை கொன்றது எப்படி RSS காரர்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதற்கும் என்னிடத்திலே பதில் இருக்கிறது. இதுவரை எவரும் சொல்லாத குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். காந்தியையே கொன்றவர்கள் ராஜீவ் காந்தியை கொண்டிருக்க முடியாதா?
ராஜீவ்காந்தியை கொல்லக்கூடிய சக்தி அவர்களிடத்துல இல்லையா? ராஜீவ்காந்தியை கொன்ற அதிபயங்கர குற்றவாளிகளை RSS கும்பல் என்கிற குற்றச்சாட்டை நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கஸ்தூரி போன்றவர்கள்லாம் வாய் திறப்பதை மூடிக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் சம்பாதிக்க வந்த நாக்பூரி மாமிகள் எல்லாம் நாவடக்கம் தேவை. நாக்பூரிலே வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இந்த பச்சாவரம்புகள் எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. மரியாதையாக பேச வேண்டும். தமிழ் சமூகம் பரந்துபட்ட சமூகம், தமிழ் சமூகம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம். இந்த சமூகத்தில் ஊடுருவிய பார்ப்பன கும்பல் தொடர்ந்து இந்த தமிழர்களை சிதைத்துக் கொண்டிருப்பதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கஸ்தூரி போன்றவர்கள் எல்லாம் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், தமிழ் தேசிய அமைப்பின் மூலமாக கஸ்தூரி போன்றவர்களை கண்காணிக்க தொடங்குவோம். உளவு பிரிவு இதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள மறுப்பார்களேயானால் களத்திற்கு இறங்க வேண்டிய கட்டாய சூழலில் எங்களை நீங்கள் தள்ளி கொண்டிருக்கிறீர்கள். கஸ்தூரி போன்றவர்கள் எல்லாம் கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன். உயிரடக்கம் தேவை, நாவடக்கம் கூட இல்ல. கஸ்தூரி போன்றவர்களுக்கெல்லாம் உயிரடக்கம் தேவை. நீங்கள் தமிழ் மக்களை, தமிழர்களை கூறு போடுகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உயிரடக்கத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். இதுதான் நான் விடுக்கிற எச்சரிக்கை உங்களுக்கு. இப்போ அந்த நேர்காணல்ல அவங்க பேசின இன்னொரு டாபிக் என்ன விஷயம்னா, இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசும்பொழுது இடபிள்யூசி இடஒதுக்கீடு ஆதரிக்கிறவங்க ஓபிசி இடஒதுக்கீட ஏற்கல. ஆனா அவங்களுடைய உள்ளார்ந்த அர்த்தத்துல இருந்தே வெளில வருது என்னன்னா, இங்க வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களாம் இடஒதுக்கீடுன்ற பேர்ல இருக்கிறான், எஸ்சி பிசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துடுறான் அப்படின்ட்டு ஒரு கேளிக்கையா அதை ஒரு கிண்டல் பண்ற ஒரு துணியில அவங்க பேசுறாங்க. இது போன்ற பேச்சுக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப அவர்கள் பேசுவதில் ஒரு ராமதாசு போன்ற சாதிய வன்கொடுமையாளர்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்துடைய பட்டியலில் மருத்துவராக ஆனார்கள். அதற்காக அவர் அபராதம் விதிக்கப்பட்டு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டியதாக கூட வரலாறுகள் இருக்கிறது. இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றக்கூடிய வகையில் பார்ப்பனர் அல்லாதோர் சமூகம் தொடர்ந்து இழிவாக பிற சாதி மக்களை இழிவுபடுத்திக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மௌனமாய் யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது ஆரிய பார்ப்பன கும்பல். வெளிப்படையாக ஆயுதம் தூக்கி இந்த மக்களை, குறிப்பாக தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களை, மலைவாழ் மக்களை இழிவுக்கும் இழிவாக நடத்தக்கூடிய சமூகமாக பிற சமூகங்கள் இருக்கிறதென்றால் அதற்கு மூல வடிவ காரணமே, முதல் காரணமே இந்த பார்ப்பனிய சமூகம்தான். அவர்கள் ஊமைகளாக இருப்பது போல் இருந்து நடித்து அனைவரையும் ஒன்று சேர்த்து இவர்கள் மோதிக்கொள்ள செய்வதற்கான வழிவகைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பலிகடவாக்கப்பட்டிருக்கிறதான் இன்றைக்கு பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும். இதை கஸ்தூரி போன்றவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து தாழ்த்தப்படுத்தப்பட்ட மற்றும் மலைவாழ் மக்களை இழிவுக்கும் இழிவாக நடத்தப்படுகிற ஒரு அவலச்சூழலுக்கு காரணமே மருத்துவர் ராமதாஸ் போன்ற பிற்போக்குத்தனமான வாதிகள் தான் இந்த மண்ணை பிளவுபடுத்தி பார்ப்பன கும்பலுக்கு அடிவருடிகளாக, அடிமைகளாக வாழ்கிற அற்பர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதிய பேய் பிடித்திருக்கிறது, சாதிய நோய் பரவி கொண்டிருக்கிறது. இதற்கு பின்புலத்தில் பார்ப்பனிய கட்டமைப்பு அல்லது RSS கட்டமைப்பு வலுவாக காலூன்றி இருக்கிறதே என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. இல்ல, இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, இதுக்கு பின்னாடி பார்ப்பன சூழ்ச்சி இருக்குன்றீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க கோட்டால வர சாதி தானே கொலகார சாதியா இருக்கு. நானா வெங்கை வயல்ல போயிட்டு மலத்தை கலந்தேன், தண்ணி தொட்டியில நானா மலம் கலந்தேன், ஏதாவது பார்ப்பனர்கள் கலந்தாங்களா? அந்த துணியில அவங்க பேசுறாங்க. அதே மாதிரி கீழ்வெண்மணியில கொலை செஞ்சது யாரு? அது ஒரு பிற்படுத்த சமூகம் தானே. அப்புறம் மேலவளவு படுகொலை செஞ்சது யாரு? அப்படின்னும் போது அவங்க குறிப்பிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்கள் தானே இங்க கொலகார சமூகமா இருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்ல முற்படுறாங்க. கோட்டால வர சாதி தான் கொலகார சாதி அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பாக்குறது? ஆனா நீங்க பார்ப்பனர் பின்னாடி இருக்காங்க நீங்க சொல்றீங்க. சங்கர்ராமன் கொலையை செய்தவர்கள் யார்? காந்தியை சுட்டுக் கொன்றவர்கள் யார்? ராஜீவ் காந்தியை சுட்டுக் கொன்றவர்கள் யார்? அது மட்டுமல்ல, இது நேரடியான தாக்குதல் கொலைகள். ஆனால் மறைமுக தாக்குதல் கொலைகளை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாய் இந்த மண்ணில் அரங்கேற்றம் செய்து கொண்டிருப்பது ஆரிய பார்ப்பன கும்பல் தான். பார்ப்பன கும்பல் குளூருட்டி அறையில் உட்கார்ந்து கொண்டு கோலச்சுகிற வேலையை தொடர்ந்து 2000 ஆண்டுகளாய் இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பங்காளிகளாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் பழகியவர்கள் இன்னைக்கு சாதி என்கிற பெயரில் பங்காளி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கேன் வயிறு எரிகிறது? பார்ப்பன கும்பல் தொடர்ந்து இந்த மண்ணில் அடித்தட்டு மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும்
சண்டையிட்டு மோதிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதையே இவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இவர்கள் கொலையே செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல சங்கரராமன் கொலையிலிருந்து ராஜீவ்காந்தி வரை கொன்றவர்களே இந்த தீய சக்திகள், பார்ப்பன கும்பல் தான் இதை கொன்றார்கள். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், கேரள ஆரிய பார்ப்பனர்களாக இருந்த சிவசங்கர மேனனும் MK நாராயணன் போன்ற அயோக்கியர்களும் தான் ராஜீவ்காந்தி என்கிற அப்பழுக்கற்ற மாபெரும் தலைவனுக்கு அரசியல் ஆலோசகர்களாக இருந்து அவரை மூளைச்சலவை செய்து தமிழ் தேசிய இனத்திற்கு எதிராக திருப்பிவிட்ட அயோக்கிய கும்பல் தான் இந்த ஆரிய கும்பலுடைய கேரள பார்ப்பன கும்பல் என்பதை நான் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்கள் மூளையில் உட்கார்ந்து கொண்டு இந்த மக்களை பிளவுபடுத்துகிற வேலையை ரகசியமாக, இன்னும் சொல்ல போனால் கனகச்சிதமாக இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் சாதி பேய் பிடித்திருக்கிறது. அதற்கு மூல விதையை இந்த மண்ணிலே விதைத்தவர் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு RSS சங் பரிவார் கும்பலோடு கூட்டு சேர்ந்திருக்கிற மருத்துவர் ஐயா ராமதாஸ் தான் இந்த தமிழ்நாட்டின் முதல் பேயாக இந்த மண்ணிலே இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அண்மையிலே கடந்த தேர்தலின் போது மருத்துவர் ராமதாஸ் அவருடைய புதல்வர் அன்புமணி ராமதாஸ் சிதம்பரம் கூட்டத்திலே பேசுகிறார். பானை உடைக்கப்படும் என்று ஒரு வார்த்தையை பிரயோகித்திருக்கிறார். அவர் சொன்ன அந்த கூற்றின் அடிப்படையில் தான் இன்றைக்கு அரியலூர் அருகே, குறிப்பாக ஜெயங்கொண்டம் அருகே 4 தமிழ் தேசிய பிள்ளைகள், தமிழ் தேசிய குழந்தைகள், தமிழ் தேசிய இளைஞர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் கொண்டு வீசுகிற அளவிற்கு இன்றைக்கு வன்மத்தை விதைத்திருக்கிற கொடும் கோளர்கள் இந்த ராமதாஸ் வகைராக்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால் இவர்கள் பானைகள் உடைக்கப்படும் என்று சொல்லுவது போலித்தனமானது. குடிசைகள் கொளுத்தப்படும், குடிசைகள் நொறுக்கப்படும், குடிசைகள் ஒழிக்கப்படும் என்கிற தத்துவத்தின் மூலக்கூறுதான் பானை உடைக்கப்படும் என்கிற முதல் தத்துவம். அதன் பிறப்பிலிருந்து வந்ததுதான் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டுகள் வீசுகிற அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் தரம் தாழ்ந்து போவதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் RSS கும்பல் தான். RSS தான் தீச்சட்டி என்கிற கொல்லிச்சட்டியிலே பிறந்தவர்கள். இந்த சத்திரியர்கள் என்று பொய்யை சொல்லி இன்று வரை அவர்கள் பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சமாவது மூளையை ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் யோசித்தார்கள் ஆனால் தீயிலிருந்து ஒரு மனிதன் பிறக்க முடியுமா, கொல்லிச்சட்டியிலிருந்து ஒரு மனிதன் பிறக்க முடியுமா, தீச்சட்டியிலிருந்து ஒரு மனிதன் பிறக்க முடியுமா என்கிற கூற்றை சுயமாக இருந்து யோசித்தார்களே ஆனால் அவர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். ஆக இவர்கள் தீச்சட்டி என்கிற பார்வையில் இந்த தீச்சட்டியை இவர்கள் மீது திணித்தவர்களே ஆரிய RSS பார்ப்பன கும்பல் தான். அவர்களுடைய தத்துவங்கள் தான் இன்றைக்கு ராமதாஸ் போன்றவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் சாதி தீயை பரவ விட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் விழிப்போடு இருக்க வேண்டும், தமிழ்நாடு விழிப்போடு இருக்க வேண்டும். தமிழ்நாடு அயோத்திதாச பண்டிதர் மண், தமிழ்நாடு இரட்டமலை சீனிவாசனார் பிறந்த புண்ணிய தலம், தமிழ்நாடு உலக பொதுமறையை தந்த உன்னத பெரும்பாட்டன் வள்ளுவன் பிறந்த தேசம். இந்த தேசத்தில் சாதிய கூறுகள் உடனடியாக உடைக்கப்பட வேண்டும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனமாடியது என்று சொன்ன உன் இதய கீதத்தில் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு ஒளி தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதை உற்றுப்பார், அதுதான் உனக்கு கடவுளாக தென்படுவார். அந்த ஜோதிதான் உனக்கு உன்னை மனிதனாக்கும் என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பேராற்றல் மிகுந்த பெரும்புலவன் ஐயா வள்ளலார் பிறந்த இந்த தேசத்தில் இன்றைக்கு சாதிய கூறுகளை விதைத்துக் கொண்டிருக்கிற RSS கும்பலுக்கு அடுத்த கும்பலாக மருத்துவர் கும்பல், குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் கும்பல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இது போன்ற காரியங்களை கனகச்சிதமாக செய்து கொண்டிருப்பதற்கு பின்னணியில் கஸ்தூரி போன்ற RSS அடிவருடி கும்பல் தான் அவர்களை மடைமாற்றம் செய்து இந்த தமிழர்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ கஸ்தூரி சொன்ன வார்த்தை உண்மை போல அப்படி தோணுது. காரணம் என்ன, இப்ப நீங்க சொன்ன ராமதாஸ் அவர்களுடைய அந்த தொண்டர்கள் இங்க அம்பேத்கரனுடைய சிலைகளை உடைக்கிறாங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட கஸ்தூரி சொன்ன லைன்ல தானே அது நிக்குது. பிற்படுத்தப்பட்டவர் தானே இங்க பட்டியலின மக்களை அடிக்க ஒரு இடத்துக்கு வராங்க. அப்போ தூண்டி விடுபவர்களும் தூபம் போடுபவர்களும் ஆரிய சித்தாந்த கொள்கைகள் தான் இவர்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இவர்கள் மறைமுகமாக நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு ஏசி குளிரூட்டி அறையில் உட்கார்ந்து கொண்டு சாதிய வன்மத்தை வேங்க வயல்ல மலத்தை கலந்தார்கள் என்றால், அண்மையிலே அதே கந்தர்வக்கோட்டை பகுதியிலே இன்றைக்கு சாணத்தை கலந்திருக்கிற கொடும் கோன்மைகள் ஏன் தொடர்கிறது இந்த மண்ணிலே? இதற்கு பின்னணி காரணம் என்ன? இது பின்னணியில் இருந்து இயங்குபவர்கள் யார்? சாதி என்கிற வெறியர் கூட்டம் தான். இந்த சாதியை உருவாக்கிய கூட்டம் யார்?
ஆரிய பார்ப்பன கும்பல். அதை ஏன் இவர்கள் கஸ்தூரி போன்றவர்கள் பேச மறுக்கிறார்கள்? அவங்க நம்ம சாதி வெறியர்களா பார்க்கணுமா அல்லது பிற்படுத்தப்பட்டவரா பார்க்கணும்? இல்ல, பிற்படுத்தப்பட்டோர் என்கிற விடயம் எல்லாரையும் பிற்படுத்தப்பட்டோருங்கிற பட்டியல நம்ம சேர்த்திருக்கிறோம். எல்லாரும் அந்த வேலையை செய்யறது இல்லையே. இப்ப 100 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறானா எவனாவது ஒருத்தன் தானே பண்றான். அந்த ஒருத்தனுக்கு யார் சாதிய வெறியை தூண்டியவர்கள்? அந்த ஒருத்தனுக்கு யார் சாதிய மனப்பான்மையை விதைத்தவர்கள்? இவர் இந்த கஸ்தூரி, ராமதாஸ் போன்ற தற்குறிகள் தானே அந்த அப்பாவி இளைஞர்களுக்கு ஜாதிய வன்மத்தை திணித்தவர்கள். அதற்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாம் குறை சொல்லிவிட முடியாது. பார்ப்பன கும்பலிலேயே மிக நல்லவர்கள் இருக்கிறார்கள், மிக புனிதர்கள் இருக்கிறார்கள். ஏன் பார்ப்பன சமூகத்திலேயே கடவுள் மறுப்பு கொள்கையோடு வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இன்று வரை பார்ப்பன கும்பலில் இருக்கிற எந்த பெண்களாவது தாலி இருக்கிறார்கள், உடன்கட்டை ஏறுகிறார்களா என்கிற குற்றச்சாட்டை நான் கேட்க விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, யாருக்காவது மாரியாத்தா காளியாத்தாட்ட ஆடி இதுவரை பார்த்ததுண்டா? யாருக்காவது பேய் பிசாசு பிடித்து ஆடியதுண்டா? கஸ்தூரிக்கு என்னைக்காவது பேய் பிசாசு பிடிச்சிருக்குமா? நான் கேட்கிறேன், என்ன காரணம்? இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், நம்மளை ஆட்டுவிக்கிறார்கள், அவர்கள் ஆட்டி கொண்டிருக்கிறார்கள், ஆடுகிறவர்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஆரிய சித்தாந்த பார்ப்பன கும்பலுடைய தொடர்ந்து வேலை செய்கிற நுணுக்கமான சம்பவங்களாக இன்றைக்கு இருக்கிறது. தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் சாதிய வன்மம் இருக்குமே ஆனால் இந்த வன்மத்தை விதைத்தவர்கள், இந்த வன்மத்தை திணித்தவர்கள், இந்த வன்மத்தை பரப்புகிறவர்கள் ஆரிய பார்ப்பன கும்பல் தான் என்கிற உண்மை நாம் அனைவருக்கும் புரிந்தது. தொடர்ந்து இவர்கள் இது போன்ற சம்பவம் நம்ம கேட்கிறோம். ஏற்கனவே ரகுராம் காயத்ரி அவர்கள் எவ்வளவு தூரம் வீரவசனம் இந்த தமிழ்நாட்டில் பேசினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அவர்கள் எங்கே வந்திருக்கிறார்கள்? எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார், அந்த புத்தகத்தை படிக்கிறார். ஆனால் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைந்து விட்டு நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். நான் இதுவரை பாரதிய ஜனதாவில் தொடர்ந்து பயணித்ததை பெரும் குற்றமாக கருதுகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு அவரது மனமாற்றம் இந்த மண்ணிற்கு தேவைப்படுகிறது என்றால் கஸ்தூரியும் திருந்த வேண்டும். கஸ்தூரி போன்றவர்கள் RSS பார்ப்பன கும்பல் புத்தகங்களை படிக்காமல் புரட்சியாளர் அம்பேத்கர் புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள். அதோடு மட்டுமல்ல, கஸ்தூரி போன்றவர்கள் அயோத்திதாச பண்டிதனுடைய புத்தகங்களை படிக்க சொல்லுங்கள். கஸ்தூரி போன்றவர்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நடமாடும் பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் அவர்களினுடைய புத்தகங்களை படிக்க சொல்லுங்கள். அப்பொழுதுதான் இவர்களுக்கு புத்தி வரும். அவர் சொல்லுகிறார், எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்று சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் தான் குஷ்புவாக இருந்தாலும் அல்லது கஸ்தூரியாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரிகளே துரோகிகள் இருக்கிறார்கள். அந்த துரோகிகள் ராமதாஸ் போன்றவர்கள் தான் துரோகிகளாக இந்த மண்ணிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் என்பது பார்ப்பன கும்பல், துரோகிகள் என்பது சாதியை கையிலே பிடித்து தூக்கி கொண்டு ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் தான் நமக்கு துரோகிகளாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும். இன்னொன்றையும் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். எந்த தமிழ் தேசிய தளத்திற்காக தன்னையே தியாகம் செய்து இந்த மக்களுக்காக தியாகம் செய்த உன்னத தலைவன் தமிழரசன் பிறந்த புண்ணிய பூமியில்தான் சாதி இன்றைக்கு வெறித்தனமாக தலை தோங்கி நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழரசனுடைய தத்துவத்தை அளித்தவர்கள் இந்த பார்ப்பன அடிவருடி கும்பலாக இன்னைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிற ராமதாஸ் கும்பல் தான் என்பதையும் நான் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர் தமிழரசனுடைய சித்தாந்தங்களை, தோழர் தமிழரசனுடைய வழிகாட்டு முறைகளை, தோழர் தமிழரசன் பொன்பரப்பி அறிக்கையை, மீன் சுருட்டி அறிக்கையை இவர்கள் முழுவதுமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் தேசிய அரசியல் வரலாறு எவ்வாறு நுணுக்கமாக இந்த மண்ணிலே கையகப்படுத்துகிறது, கையாளப்பட்டது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மழுங்கடிக்கிற வேலையை, இந்த மக்களை முட்டாளாக்குகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கஸ்தூரிக்கு மீண்டும் நான் இன்னொன்றையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருப்பியும் சொல்லுகிறேன், நாவடக்கம் தேவையில்லை, உயிரடக்கம் தேவை என்பதை எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இப்போ இந்த நேர்காணலோட நிறைவு கேள்வியை வச்சுக்கிறேன். இந்த அவங்களுடைய நேர்காணல்ல இஸ்லாமியர்கள் குறித்து பேசும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது பல இஸ்லாமியர்கள் இந்தியாலேயே இருந்துட்டாங்க, ஆனா அவங்க எல்லாம் தேசப்பற்றுனால இந்தியால இல்ல, அவங்களோட நிலமும் உடமையும் இங்க இருந்ததால அவங்க இங்க இந்தியால இருந்துட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரிய தேசப்பற்று எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க போறாங்க. இங்க விரும்பி இருந்த இஸ்லாமியர்களை இப்படி கொச்சைப்படுத்துவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இஸ்லாத்துக்கள் சவுதி அரேபியாவிலிருந்து வந்தவர்கள் அல்ல, அரபு நாடுகளிலிருந்து இங்கே வந்து குடியேறியவர்கள் அல்ல. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். இங்கே இந்து மதத்தில் ஏற்பட்ட அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து மதம் மாறிய சம்பவங்கள் தான் இந்த மண்ணில் அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்றால் அந்த முனைவர் பட்டம் பெற்றதே இந்த தமிழ் சமூகத்தில் இருந்து, இந்த தமிழ் மண்ணிலிருந்து தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் எப்படி இஸ்லாத்திற்கு மாறினார்கள்,
ஏன் மாற்றம் செய்யப்பட்டார்கள், அதற்கு என்ன பின்னணி காரணங்கள் என்பதை அறிந்து ஆய்வறிந்துதான் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே ஒரு பெரிய அறிக்கையை அவர்கள் சமர்ப்பித்தார்கள். அந்த அறிக்கையின்படிதான் அவர் முனைவர் பட்டமே பெற்றார்கள். இதையெல்லாம் கஸ்தூரி போன்ற தற்குறிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள். முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான் பிரிவினையின் போது இஸ்லாமிய தோழர்களே வாருங்கள், நமக்கென்று ஒரு தேசத்தை கட்டமைப்போம் என்று பாகிஸ்தானுக்கு அழைத்து அறைகூவல் விடுத்தார்கள். ஆனால் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான, இந்த மண்ணின் தொப்புள் கொடி உறவுகளான இஸ்லாத்துக்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை. இது வரலாறு. ஆக அன்றைக்கு காந்தியடிகள் சொன்னார், என்ன சொன்னார்கள்? இந்த மண்ணில் சமூக சமதர்ம கோட்பாட்டை உருவாக்குகிற மண்ணாக இந்திய தேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்ல, இஸ்லாம் மக்கள் என் இதயத்தை நனைத்தவர்கள், என் கண்ணீரை துடைத்தவர்கள் என்று ஒரு அறிக்கையை 1946 ஜூலை மாதம் 22ஆம் தேதி அவர்கள் அறிக்கையை கொடுத்தார்கள். இதெல்லாம் கஸ்தூரிக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆக முகமது அலி ஜின்னா அவர்கள் அறைகூவல் விடுத்த போது கூட இந்த மண்ணின் மைந்தர்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இஸ்லாமியர்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள் மதமாறி போனார்கள். அவர்கள் ஏன் மதம் மாறினார்கள் என்றால், அதற்கும் இந்த ஆரிய பார்ப்பன சூழ்ச்சி தான் அந்த மடைமாற்றத்திற்கு காரணம். ஆகையால் நான் சொல்லுகிறேன், இஸ்லாமிய பெருமக்கள் என்பது மதம் மட்டும்தான் மாறி இருக்கிறார்களே ஒழிய மனதளவில் அவர்கள் பூர்வீக தமிழ் குடிகள். இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிற இஸ்லாத்துக்கள் கூட நீங்கள் அவர்களுடைய அடிப்படை வரலாறை தோண்டி எடுத்தீர்களேயானால் அவர்களும் தமிழர்களாகத்தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் நாகாலாந்தும் நாக்பூரியும் நாகப்பட்டினமும் இது எல்லாம் தமிழர்களுடைய நாகர்கள் வாழ்ந்த பகுதியாக வரலாறு சித்தரித்திருக்கிறது. ஆக இந்தியா என்கிற ஒரு வரைபடத்திற்குள் தமிழர்களுடைய பூர்வீக குடிதான் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஆகையால் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாத்துக்கள் அனைவரும் தமிழர்களே, இந்த மண்ணின் பூர்வீக குடிகளே, இந்த மண்ணில் பிறந்தவர்களே, இந்த மண்ணை பாதுகாத்தவர்கள், இந்த மண்ணை அலங்கரித்தவர்கள், இந்த மண்ணிற்காக போராடியவர்கள், இந்த மண்ணை பக்குவப்படுத்தியவர்கள் இஸ்லாமிய தோழர்கள் என்பது மதம் மட்டும்தான் அவர்கள் மனநிலையில் மாறி இருக்கிறதே ஒழிய அவர்களுடைய வளர்ப்பு, அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய உழைப்பு எல்லாம் இந்திய தேசத்தை சார்ந்ததாக இன்று வரை இருக்கிறது. இவர்கள் எல்லாம் தற்குறிகள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களை இழிவாக பேசுகிற செயல்பாட்டை கையிலே எடுத்திருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு தூரம் இவர்களுக்கு சாதி ஆதிக்க மேலோங்கி நிற்பதை நாம் காட்ட முடிகிறது. மத மேன்மைத்துவம் இவர்களுக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. மதத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். மக்களை மதங்களில் இருந்து மடைமாற்றம் செய்வதற்கு இவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் தொடர்ந்து இந்து மதத்தில் ஏற்ற இறக்கங்களோடு இந்த மதம் தொடருமையானால் இந்து மதத்திலிருந்து இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறுவார்கள். நான் கேட்கிறேன், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாந்தாஸ் குரூஸிலே லட்சக்கணக்கான மக்களை, மும்பையிலே லட்சக்கணக்கான மக்களை பௌத்த மதத்திற்கு போய் தழுவ சொல்லி சேர்த்தார்களே, இவர்களுடைய பார்வை என்ன இருக்கிறது? இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் அல்ல என்று சொன்னால் அப்ப பௌத்தர்கள் யார்? ஜமனர்கள் யார்? கிறித்தவர்கள் யார்? ஏன் இவர்கள் கிறித்தவர் பக்கம் போகவில்லை? கிறித்தவர்கள் என்பது செருசலத்திலிருந்து பிறந்தவர்களா? இங்கே நடந்த சாதி அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் கடுமையாக நடந்த காரணத்தால் ஏன் திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தில் ஏன் கிறித்துவ மதம் தொடர்ச்சியாக கடற்கரை ஓரமாக பரவியது? இந்த வரலாறை கஸ்தூரி போன்றவர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு என்கிற புத்தகத்தை, ஜாய் ஞானதாசன் எழுதிய புத்தகத்தை கஸ்தூரி போன்றவர்கள் படிக்க வேண்டும். அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் காலம் காலமாக அனுபவித்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் தான் கிறித்துவர்களாகவும் இஸ்லாத்துகளாகவும் மாறியிருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் சொல்லுகிற இந்த கூற்றானது பொய்யானது. இந்தியா என்பது பார்ப்பனிய நாடல்ல. இந்தியா என்பது பறையர் குடிகளினுடைய நாடு. இந்தியா என்பது தமிழர் குடிகளினுடைய நாடு. இந்தியா என்பது இந்துத்துவா நாடு இல்ல. இது இந்தியா என்பது ஒரு தமிழ் தேசிய நாடு. இந்த தமிழ் தேசிய நாடை இவர்கள் மதம் மார்க்கமாக மடைமாற்றம் செய்வதற்குத்தான் இன்றைக்கு இந்து நாடு, இந்தியா நாடு, இந்து ராஷ்டிரம் நாடு என்று இவர்கள் தொடர்ந்து இந்துத்துவத்தை தூக்கி பிடிப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் அது ஒருபோதும் நடக்காது. இந்த மக்கள் வெகுண்டெழுந்து அடுத்த கட்ட புரட்சியை செய்ய மேற்கொள்வார்கள். 3ஆம் உலக யுத்தம் இந்தியாவிலிருந்து தொடங்குவதற்கு RSS பாரதிய ஜனதா கும்பல் இன்றைக்கு தொடக்க புள்ளியை வைத்திருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். 3வது உலக யுத்தம் இந்தியாவிலிருந்து தான் பிறக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. ரொம்ப நன்றி தோழர். கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் முன்வைச்சிட்டீங்க. யாருடைய நாடு எதற்காக இப்படி மாறிடுச்சு,
இன்னைக்கான சூழல் என்ன அப்படின்றதையும் எடுத்துரைத்தீங்க. நடிகை கஸ்தூரி போன்றவர்களுக்கு வரலாறு தெரியாமல் பேசுறாங்க அப்படின்றதையும் எடுத்துரைச்சிருக்கீங்க. மிக தெளிவான பார்வை முன்வைத்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கு உங்க கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.